ஒரு பெரிய நோக்கத்துடன் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். எதுக்காக பெரிய அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆன்ம நிலை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போணும். அடுத்த நிலைக்கு போணும் அப்படின்னா, நம்முடைய ஆன்ம சக்தியை ஜாஸ்தி படுத்திட்டு, நம்முடைய புத்தி, புரிதல் இது எல்லாமே அடுத்த நிலைக்கு போகும்போது தான் நம்முடைய ஆன்ம நிலை என்பது அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்காக ஒரு பெரிய சூழ்நிலைகள், அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே நாமே கொண்டு வந்திருக்கிறோம். தியானம் செய்ய 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 அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு தகுதி என்பது நமக்கு கிடைக்கும். இங்க தகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கான சக்தி என்பதை நாம பெறணும். அந்த சக்தி எப்படி பெறுவோம் அப்படின்னா, தியானத்தின் மூலம் மட்டுமே பெற முடியும். அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனையோ தடைகள் வருது. அது தடை அப்படின்னு சொல்லி நாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்றதுக்கான ஞானமும் புத்தியும் இல்லை. அதற்காக அது தடை அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த தடைகள் எல்லாமே தவிர்க்கிறதுக்கான புத்தி, ஞானம் அனைத்தும் பெறணும். அப்போதான் நாம் வந்த அந்த காரணம், அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி என்பது வருது. அதுக்கப்புறம்